ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சமையல். இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் ரவா லட்டு சாஃப்டாக வர இப்படி செய்யுங்க. தீபாவளி ஸ்வீட் ரெசிப்பியில் ரொம்பவே முக்கியமான ஈஸியான தீபாவளி ரெசிபி ரவா லட்டு தான். ஈஸியாக செய்யலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. எல்லாருக்குமே இந்த லட்டை ரொம்ப பிடிக்கும். ஒரு கப் ரவை இருந்தால் போதுங்க, 10-15 லட்டை ஈஸியாக செஞ்சிடலாம். ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். லட்டு செய்கிறதுக்காக நான் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதே கப்பில் ரவையும் அளந்து எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா சர்க்கரை அளந்த அதே கப்பில் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் சர்க்கரை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ரவையும் அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். லைட்டாக கலர் மாறிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். முந்திரி பருப்பு வறுத்த நெய்யிலே மீதம் இருக்குது. அதுலேயே 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை நெய்யில் சேர்த்து வறுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரவையோட கலர் மாறிடாமல் வறுத்துக்கணும். வறுத்தது வறுக்காத ரவை எந்த ரவை எடுத்தாலும் இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு செய்யும்போது லட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வறுத்த ரவை தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா சர்க்கரை அளந்த கப்பில் 1/2 கப் அளவு பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். பால் சேர்த்து அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இதுலேயே ரவை லைட்டாக வெந்துடும். எவ்வளோ நேரம் ஆனாலும் ரவா லட்டு சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு லட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பால் சேர்த்து ஒரு தடவை ரவா லட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மீதும் கொஞ்சம் பால் இருக்குது, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுருங்க. 1 கப் அளவு சர்க்கரை ரவா லட்டுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். இனிப்பு உங்களுக்கு அதிகமாக வேண்டாம் அப்படின்னா 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்திங்கன்னா மீடியமான இனிப்பாக இருக்கும். லட்டுக்கு நான் முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கூட பாதாம், காய்ந்த திராட்சை கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுவோ அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையும் சேர்த்துக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துடணும். நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை முந்திரி பருப்பு எல்லாம் ரவையில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடணும். கை பொறுக்கிற அளவு சூடில் இருக்கும்போது லட்டை பிடிச்சிடலாம். எந்தளவு உங்களுக்கு பெருசாக அல்லது சின்னதாக லட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கங்க. கையில் கொஞ்சமாக ரவையை எடுத்துட்டு உருண்டையாக லைட்டாக அழுத்தி உருட்டினோம்னா உடையாமல் லட்டை உருட்டிடலாம். இதே மாதிரி நீங்களும் ரவா லட்டு செஞ்சு பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். இதே போல் மீதம் இருக்க எல்லா லட்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கிற சாஃப்டான ரவா லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.